अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्तीभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் எழுந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே சஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த ரெண்டுத்தையும் நாம் பரமத பங்கத்தை வச்சு அனுபவிக்கிற பிரகரணத்தில் இப்போது பரமத பங்க சாத்து பாட்டுகள் நிகமனாதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாத்து பாட்டுகள் அனுபவிக்கணும். 2 பாட்டு. அதில் கடைசி பாட்டுக்கு முன் பாட்டில் இந்த பிரபந்தத்தை முடிச்சத்தை சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் கொஞ்சம் அர்த்தான்வயம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பெரியோர்களுக்கே. அது என்ன சொல்ல வந்தார் அப்படின்றது தெரியலை. இருந்தாலும் கூட்டி கழித்து அவள்லாம் ஒரு அர்த்தம் சொல்கிறா. அந்த அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மேலே போகும். அந்த பாசுரம் கோதவமொன்றில்லாத தகவே கொண்ட கொண்டலென வந்துலகில் ஐவர்க்கு அன்றோர் தூதுவனாய் ஒரு கோட்டி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரந்தீர்ந்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றில் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும்போது இவனாம் பொன்னைந்த நகரில் முன்னாள் உணராத பரமத போர் பூரித்தோமே. கோதவமொன்றில்லாத தகவே கொண்ட கொண்டலென வந்துலகில் ஐவர்க்கு அன்னோர் தூதுவனாய் ஒரு கோட்டி மறைகளெல்லாம் தொடர்ந்தோட தனியோடி துயரம் தீர்த்த மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றில் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது இவை நாம் பொன்னைந்த நகரில் முன்னாள் உணராத பரமத போர் பூரித்தோமே. அதாவது இந்த பாசுரத்தை இந்த பரமத போர் இருக்க அதை பூர்த்தி செய்தோம் அப்படின்னு சொல்கிறேன். பரமத போரை பூர்த்தி செய்தோம் அப்படின்னு சொல்கிறேன். புணராத பரமத போர், முன்னாள் புணராத பரமத போர், இதுக்கு முன்னே செய்யாததான பரமத போர் இருக்கு, அதை இப்போ பூர்த்தி செய்தோம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது எங்கே பண்ணார் அப்படி முன்னாள் புணராத பரமத போர்னு சொன்னதுனால இங்கே ஒரு கேள்வி இருக்குது. அந்த பரமத போரை இப்போ பூர்த்தி பண்ணோம்னு ஏற்படுறது, முன்னாளில் இதுக்கு முன்னே பூர்த்தி பண்ணலை அப்படின்னு சொல்கிறேன். அதுலேருந்து இதில் என்ன ஒரு கேள்வி பிறக்குது, என்ன ஒன்று தெரியுதுன்னா, தேசிகன் எங்கேயோ ஆரம்பித்தார்,
அதை பூர்த்தி பண்ண முடியல, இப்போ பூர்த்தி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்ற மாதிரி இதில் துவனிக்கிறது. முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே. இதுக்கு முன்ன செய்யப்படாததான இந்த பரமத போரை இப்போ பூர்த்தி பண்ணோம் அப்படின்னு. இதில் ரெண்டு விதமாக இதில் அர்த்தம் இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமேன்னு சொன்னால், முன்னாளில் இந்த பரமத பங்கமே பண்ணலை, இப்போ பண்ணோம்னு சொல்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பதங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, முன்னாள் புணராத, முன்னாள் செய்யப்படாத இந்த பரமத போர் இருக்க, பரமத பங்கம், இதை இப்போ பூர்ணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், முன்பு மொத்தமாகவே பண்ணலையா, இப்போ பூரித்தோமேன்னு சொன்னால் தலை கட்டினோம்னு சொல்கிறேன். தலை கட்டினோம்னு சொன்னால் முன்ன ஆரம்பித்தது நின்று போச்சு பாதியில், அதை இப்போ முடித்தேன்னு சொல்கிற மாதிரி ஒரு துவனி இருக்குது. பூரித்தோமேன்னா பூர்ணமாக்கினோம் அப்படின்னு சொன்னால், இத்தனை நாள் அது அபூர்ணமாக நடுவில் நின்றுதுன்னு அர்த்தம். புணராத பரமத போர்னு சொல்லிட்டா இதுக்கு முன்ன செய்யலை, இப்போ பண்ணேன்னு சொல்லலாம். ஆனால் பூரித்தோமேன்னு சொல்கிற ஒரு அந்த பதம், புணராதன்றது முன்னாள் செய்யப்படாதன்னா முன்னாள் பூர்த்தி செய்யப்படாததை இந்நாள் பூர்த்தி செய்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு துவனிக்கிறது. அந்த ஒரு கஷ்டம் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறது இருக்குது. அதில் என்னன்னா, முன்னாள் புணராத பரமத போர், அப்போ முன்னாள் பூர்த்தி செய்யாத பரமத பங்கம் எங்கே பண்ணார் முன்னாளில் அப்படின்னு சொன்னால், பொன்னைந்த நகரில் முன்னாள் புணராத பரமத போர். இந்த பூரித்தோமேன்றதை வச்சு முன்னாள் புணராதேன்னு சொல்கிறது முன்னாள் ஆரம்பிக்கப்படாதேன்ற அர்த்தம் இல்லாமல், முன்னாள் அறகுறையாக விட்டது, முன்னாள் பூர்த்தி செய்யப்படாத அப்படின்னு சொன்னால், அந்த பூர்த்தி செய்யப்படாதது எங்கே இருக்குது, எங்கே பண்ணினா மாதிரி ஆறுது அறகுறையா அப்படின்னா, பொன்னைந்த நகரில், திருவைந்திரபுரத்தில் பரமத போர் பண்ண, அது பூர்த்தியாகலை, இப்போ பூர்த்தி பண்ணேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போது இது வேற ஒரு இடத்துல இப்போ பூர்த்தி பண்ணதா அர்த்தம் துணிக்கிறது. வேற ஒரு இடத்துல ஆரம்பித்தது திருவந்திபுரத்தில், முடித்தது எந்த இடம்னு தெரியல அப்படின்னு ஒரு வருது. மாதவனார் வடகொங்கில் வாணியாற்றின் வன்னிகை நன்னடங்கண்டு மகிழ்ந்து வாழும் போது, இவை நாம் பொன்னைந்த நகரில் முன்னாள் புணராத பரமத போர் பூரித்தோமே. இது ஐந்த நகரில் புணராத முடிக்காத இந்த பரமத போரை எங்கே பூரித்தோம் போனா, வடகொங்கின் வாணியாற்றில். அதுதான் இப்போ தெரியல. வடகொங்கின் வாணியாற்றின் அப்படின்னு சொல்கிறது, அந்த இடத்துல தான் சில கஷ்டங்கள் வருது. வாணியாறுன்னா என்னதுன்னு அர்த்தம் நிர்தாரணம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. வடகொங்கில் அப்படின்னு சொன்னால் கொங்கு நாடு அப்படின்னு. கொங்கு நாடுன்றது சேர சோழ பாண்டிய தொண்ட நாடு மாதிரி கொங்கு நாடுன்னு ஒன்று, கோயம்புத்தூர் சேலம் அந்த பகுதியெலாம் பிராந்தியமெல்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மைசூரில். இப்போது தமிழ்நாட்டில் தொண்டை நாடுன்னா எது வரையில் இருக்கணும், திருவேங்கடம் வரையில். ஆனால் இப்போ ஆந்திராவில் போயிருக்கோம்ல, அதுபோல்
கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருந்தது, அந்த காலத்தில் கொங்கு நாட்டில் சேர்ந்தது, மைசூர் பிராந்தியத்தில் கொஞ்சம் அது போயிருக்கு. இருக்கட்டும், இப்போ ஜாகிரபிகள் இது வேண்டாம். அதனால் மைசூர் பிராந்தியமும் கொஞ்சம் எடுத்துக்கணும் கொங்கு நாடுன்னு சொல்கிறதுல. இந்த கலாப காலத்தில் சுவாமி தேசிகன் சத்யா காலத்துக்கு எழுந்தார். துருஷ்கருடைய தொந்தரவு வந்தபோது ஸ்ரீரங்கத்தில் அங்கேருந்து எழுதினார். சத்யா காலத்துக்கு எழுதினார். அதை கொங்கு நாடுன்னு சொல்லலாமா அப்படின்றது தெரியல. கொங்கு நாடுன்றது இந்த பிராந்தியம்தான். அதனால வாணியாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாணியாறுன்னா என்னது அப்படின்றது ஒரு விசாரம். வாணியாறுன்னா என்ன ஆறு அப்படின்றது ஒரு விசாரம். வட கொங்கு அப்படின்றதுக்கு இப்போ சுவாமி தேசிகன் திருவைந்து அப்படி வருது. அதனால இந்த வடகொங்கு வாணியாறுன்னா பவானி ஆறு அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் கொங்கு நாட்டில் ஓடுற பவானி ஆறை வாணியாறுன்னு சொன்னார் அப்படின்னு சில அர்த்தங்கள்லாம் சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு இது பண்ணி 4 விதமான அர்த்தங்களை சொல்லி அதில் என்ன பண்ணுறா, ஒரு அர்த்தம், அதாவது திருவைந்தீரபுரத்திலேயே பண்ணோம் அப்படின்னு சாய்க்கிறார். அப்படின்னு அந்த ரீதியில் எப்படி அர்த்தம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அர்த்தத்தை பிரதான அர்த்தமாக வச்சுப்போம். ஒரு இடத்துல பண்ணி ஒரு இடத்துல விட்டார் அப்படின்றதெல்லாம் வேண்டாம் இல்லை. இப்போ இந்த பரமத பங்கத்தை முடித்தேன்னு சொன்னார். அதனால் இதுக்கு முன்னேலாம் நான் பரமத பங்கம் பண்ணலை. ரொம்ப நாளாக எனக்கு கவிதா இருக்கே சிம்மம்னு அப்படின்லாம் சக்தியெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணலை. இப்போ பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதா வச்சுப்போம் அர்த்தத்தை. இப்போது பூர்வ பாசுரம் மொத்த பாசுரத்துக்குமே அர்த்தம் சேவிச்சுன்னு வந்துடுவோம். கோதவம் ஒன்றில். அதனால் இப்போ என்னென்னா இந்த கொங்கு நாடு, வாணியாறு, பவானியாறு இதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரிலாம் சில பட்சம் சொல்கிறா. அந்த பக்கத்துலாம் பெரியவாள் அதிகமாக எடுக்கலை. இப்போ இனிமே இப்போ அது எதுக்காக சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு சம்சயம் எல்லாம் வர்த்தனால அவள் இந்த மாதிரி மாற்றி அந்த கொங்கு நாட்டை அவள் சொல்கிறா, பவானி ஆற்ற சொல்கிறா அப்படின்னு இங்கே அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் நடையாடுறது அப்படின்றதுக்காக அது சொல்லப்பட்டது. இப்போ பொதுவாக என்ன அர்த்தம் சொல்லிட்டு வரா ஏகோபிச்சு அப்படின்றத அந்த அர்த்தத்தை பார்த்துருவோம். கோதவம் ஒன்றில்லாத தகவே கொண்டா. கோது அவம் ஒன்று இல்லாத தகவு. தகவுன்னா கருணை, கருணையே கொண்ட. கொண்டல், கொண்டல்னா மேகம். மேகம் ஜலத்தை கொண்டிருக்கும், இது கருணையை கொண்டிருக்கு. சரி, இப்போ அந்த தகவு கருணை இருக்குதே, அந்த கருணையே மேக வடிவா இருக்கக்கூடிய எம்பெருமான்னு மேலே வரப்போச்சு. அந்த கருணைக்கு 2 சொல்ற. கோது அவம் ஒன்றில்லாத. அவம்னாலும் தோஷம்தான், கோதுன்னாலும் பொதுவாக தோஷம். ஆனால் 2 பதம் பிரயோகப்படுத்தியிருக்கார். அதனால் 2 பதத்துக்கும் அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். கோது அப்படின்னு சொன்னால் அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குறை, குற்றம், தோஷம். குற்றம் குறைன்னு வச்சுக்குமே. குற்றம் குறை. கோதுன்னா குற்றம், அவம்னா குறை அப்படின்னு வச்சுக்குவோம். எப்படின்னா, இப்போ புளி இருக்குது, புளியில கோது இருக்குது. அந்த கோதுலாம் நீக்கிறோம்.
அப்போ கோதுன்றது ஒரு வஸ்துவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றம், ஒரு தோஷம்தான் கோது. குறை அப்படின்றது என்னதுன்னா அந்த வஸ்துவில் பின்னால ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்குதே அது குறை. அது குறை. அதனால எம்பெருமானுடைய கருணையாகிற கொண்டல் மேகம் இருக்குதே அதுக்கு கோதே கிடையாது, குற்றமே கிடையாது, அதுக்கப்புறம் குறை கிடையாது. இப்போ கோதுக்கு அர்த்தம் சொல்லிட்டோம். என்ன, புளியை உதாரணம் சொல்லி புளியில் சக்கை கோது அதெல்லாம் இருக்குது, அந்த கோதை எடுத்து போட்டுவிட்டு தான் ரசத்தை மாத்திரம் குத்துறோம். சரி, குறை அப்படின்னு சொன்னா அந்த புளியினால பண்ணப்பட்ட வஸ்து இருக்குது, குழம்போ சாத்துந்துன்னு வச்சுக்கோம். அந்த சாத்துந்துல அந்த புளியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றம் இருக்குதே, அந்த கோது எடுக்கலைன்னா சாத்துந்தன்னா கையில் வாங்கி அதை உறிஞ்சி சாப்பிடுச்சே அந்த கோதுலாம் தொல்லை கொடுக்கும், சரிதானே? அதனால் அந்த சாத்துந்தில் கோதே கிடையாது, சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது கோது இல்லாதது. ஆனால் அந்த சாத்துந்தில் அந்த புளியே போறலேன்னு வச்சுப்போம், வெறும் வெந்நீர் ஜலம் மாதிரி இருக்குது. இல்லை அந்த சாத்துந்து நிறைய புளியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சாத்துந்து குறையாக இருக்குது. என்ன, அது புளி போறலை. எத்யபி அதில் கோது இல்லாது இருந்தாலும் அந்த சாத்துந்து குறையாக இருக்குது, புளி போறலை. அதனால் அதை ருசித்து அப்படி வாங்கி கையில் வாங்கி சாப்பிட முடியல. சாதாரணமாக சாத்துந்த தளர்த்தியாக சாப்பிடுவோம், அதை கையில் வாங்கி பருகுவோம், இதெல்லாம் பண்ண முடியல. எதனால்? கோது இருந்தாலும் பண்ண முடியாது, இந்த மாதிரி குறை இருந்தாலும் பண்ண முடியாது, சரிதானே? இதுதான் கோது குறை. இப்படி பெருமாளுடைய அந்த கருணையாகிற கொண்டல் இருக்க அதில் கோதும் கிடையாது, இது குறையும் கிடையாது. அதாவது பெருமாள் அனுகிரகம் பண்ணுறது பூர்ணமாக பண்ணுவான். கோது இல்லாத பண்ணுறான்றது என்னது? அவம் இல்லாதன்றதுக்கு பூர்ணமாக பண்ணுறதுக்காக அவம் இல்லாதது. அந்த மழை கருணை மழை பொழியச்சே பூர்ணமாக பொழியவன், அது குறையில்லாத பொழியவன் அர்த்தம். கோதில்லாத பொழியவன் அப்படின்னு சொன்னா அந்த கருணையில எதனா அவனுக்கு அந்த கருணை காரியம் பண்ண ஆரம்பிச்சுடுத்துன்னா எம்பெருமானிடத்துல, அதுக்கப்புறம் ஏதாவது அவன் தண்டிப்பானா? அந்த மாதிரி ஏதாவது கோது இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதாவது தண்டிக்கிறதுன்றது எப்படின்னா, அந்த கருணையாகப்பட்டது நம்முடைய தோஷங்கள்லாம் ஏற்கனவே துவஞான சக்தி கருணாசு சதீஷு நைவ பாபம் பராக்கிரமித்தும் அர்ஹதி மாமகீனம். உனக்கு ஞானம் சக்தி கருணை இருக்குது, அப்படி இருந்துச்சு என்னுடைய பாப்பம் இதுக்கு அதிக்கிரமிச்சு இருக்கவே இல்லை. ஏன்னா உன் ஞானம் இருக்குது, சக்தி இருக்குது, கருணை இருக்குது. பெருமாளுக்கு 3 இருக்குது. இது முன்னமே கூட சொல்லியிருக்கோம், இப்போ ஞாபகப்படுத்தணும். அந்த ஞானத்தை கொண்டு யார் யார் என்ன பண்றான்னு பெருமாளுக்கு தெரியும். யார் யார் என்ன பண்றான்றதுனால அவனுக்கு சக்தி இருக்குது, அவன் தண்டிப்பான். இந்த ஞானமும் சக்தியும் இப்ப இருக்குது, இவன் இப்படி பண்ணான் தப்பு பண்ணான்னு தண்டிக்கிறான். அப்புறம் கருணை நம்ம இடத்துல விழுந்துட்டான், நாம் இனிமேட்டு நாம் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற கருணை இருக்குது. இந்த கருணை வந்தா விட்டு அதுக்கு முன்ன இவன்
தன்னிடத்துல விழலை. நான் நான் அகங்காரம் மமகாரமா இருந்தான். அதனால பெருமாள் இவன் நாம பண்ணின தப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு தண்டிச்சான். இப்ப நாம அவன் காலில் விழுந்த உடனே அந்த முன்ன ஞானத்தால நாம தெரிஞ்சுட்டானே அவன் என்னான்னு, இவன் தப்பு பண்ணிருக்கான்னு. அப்புறம் சக்தி யுக்தனா இருக்கானே, இவனை தண்டிக்கணும், இவன் தப்பு பண்ணதுனால அப்படின்ற அந்த கோது இங்க வருமா? அந்த குணம், தண்டிக்கக்கூடிய குணமெல்லாம் வருமானா வரவே வராது. இந்த கருணை வந்த உடனே அதெல்லாம் போயிடும். அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஞானத்தினால, ஐயோ அன்னைக்கு தப்பு பண்ணது இந்த காரணத்தினால பண்ணான். ஒரு திருடிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போய் திருடினான். அதனால அப்படின்னு அவன் அதை தெரிஞ்சுப்பான். எதுவுமே இல்லை, நாம வேணும் தான் அந்த தப்பு பண்ணியிருந்தா கூட அன்னைக்கு நம்ம திருவடியில சரணாகதி பண்ணாத நான் நான் நான்னு அகங்காரம் மமகாரம் பிடிச்சதுனால அந்த தப்பு பண்ணான். இன்னைக்கு நம்ம திருவடியில் விழுந்துட்டான், இனிமேட்டு அந்த தப்பு பண்ண மாட்டான். நாம அதை அந்த தப்பை நினைக்க வேண்டாம். அந்த தப்புக்கு நம்ம சக்தியினால தண்டனை கொடுக்க வேண்டாம். மாறா அந்த தவறுக்கு வேற யாருன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா கூட அவளையும் அதை தடுக்கலாம் நம்முடைய சக்தியினால அப்படின்னு. அதனால கருணை கொண்டா விட்டு, பெருமாளுக்கு கருணை வர ஆரம்பிச்சா விட்டு கொஞ்சம் கூட அந்த ஞான சக்தியினால எந்த விதமான பாதிப்புமே நமக்கு வராது. ஆனால் அந்த ஞான சக்தியெல்லாம் நமக்கு சாதகமாக தான் காரியம் பண்ணுமே தவிர பாதகமாக பண்ணாது. அதனால் கோது இல்லை. குறை அப்படின்னு சொன்னால், இவனுக்கு இது போரும், இத்தனை நாளாக இந்த மாதிரி இவன் எதிரம்பு கோத்துட்டு இன்னைக்கு தான் நான் வந்தான் அப்படின்னு அந்த குறையே வைக்க மாட்டான். அதனால் இந்த இடத்துல கோது அவன் ஒன்றில்லாத தகவே கொண்டா கருணையே கொண்ட. நீர் எப்படி கொண்டல் மேகம் என்றது இது பண்ணுறதோ, எம்பெருமானாகிற மேகம் கருணையே கொண்டிருக்குது அப்படின்னு கொண்டல் என்று சொல்லலாம்படியாக வந்து உலகில், இந்த உலகில் அவன் அவதரித்து அன்று, அதாவது கண்ணனா அவதரித்த காலத்தில் இன்னும் கூட இந்த இடத்துல ஐவர் கட்டின்னு சொல்கிறதுனால அந்த பஞ்சபாண்டவாள் கௌரவாளுக்கு நடந்த அந்த இது இருக்குது, வாத பிரதிவாதங்கள் போர்லாம். அந்த காலத்தில் ஐவர்க்கு, பஞ்சபாண்டவர்களுக்கு கொண்டலென வந்துலகில் அன்றைவர்க்கு அன்றோர் தூதுவனாய், அந்த பஞ்சபாண்டவருக்கு ஒப்பற்ற ஓர் தூதுவனாய் அப்படின்னா ஒப்பற்ற தூதுவன் அர்த்தம். நிகரற்ற தூதனாகி அங்கேருந்து தூது போனான். அங்கேருந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனார் எவுள் கிடந்தானே அப்படின்னு சொன்னாரல்ல, அந்த மாதிரி ரீதியில தூது போனான். அப்ப அந்த தூது போச்சே, தூதுவனாய் அவன் தூதுவனா அப்படி போகச்சே, ஒரு கோடி மறைகள் எல்லாம், ஒருன்றது இந்த இடத்துலையும் ஒப்பற்ற அத்விதீயமான அப்படின்னு அர்த்தம். கோடி மறைகள் எல்லாம், கோட்டிக்கணக்கான வேதங்கள் இருக்க, அதெல்லாம் கோட்டி மறைகள். அதனால கோட்டின்னா கோடிக்கணக்கான, ஏன்னா எண்ணிலடங்காத வேதம். அந்த கோடிக்கணக்கான வேதங்கள்லாம் தொடர்ந்தோடா எம்பெருமான் பின்னால ஓடி வருது. என்னது? எம்பெருமான் புகழ்ந்துண்டு தொடர்ந்து ஓடி வருது. இவன் முன்ன தூதுவனா போறான் தனி ஓடி. ஆனா எம்பெருமான் என்ன பண்றான்? மறையெல்லாம் எம்பெருமானே
வேதம் எல்லா வேதமும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறது. அந்த வேதத்துக்கு அவன் அகப்பட மாட்டேன்றான், வேதத்துக்கு அவன் அகப்பட மாட்டேன்றான். ஆனால் இவன் எம்பெருமான் தூதுவனா பாண்டவர்க்காக தூதுவனா போகிறான், பாண்டவர்க்காக தூதுவனா போகிறான். தனியோடி அந்த வேதத்துக்கு அகப்படாமல் எம்பெருமான் என்ன பண்ணுறான், தானே தனியே போகிறான். துயரந்தீர்த்தா, அதாவது பஞ்சபாண்டவர்களுடைய துயரத்தை தீர்த்தன்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, அங்கே என்ன சொன்னோம், உலகில் அப்படின்னு சொன்னாரோல்ல, கொண்டலென உலகில் ஐவர் கண்ணோர்னு சொன்னதுனால இந்த ஐவரை வியாஜம் வச்சுட்டு இந்த உலகனுடைய பாரத்தையும் தீர்க்கறதுக்காக தான் அவன் வந்தான். அதனால உலகனுடைய துயரத்தை துக்கத்தை போக்கிய மாதவனார் எம்பெருமான் அப்படின்னு இந்த பூர்வ அர்த்தத்துக்கு, பூர்வார்த்தம்னா முதல் பாதிக்கு அர்த்தம். இப்போ இதில் என்னன்னா, வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை மாத்திரம் இதில் சொல்லிட்டு போயிடலாம். எம்பெருமான் தூதுவனாய் ஒரு கோடி மறைகளெல்லாம் தொடர்ந்தோடா அப்படின்றது, மறைகள் எல்லாம் தொடர்ந்தோடன்னு சொன்னால் போரும், கோட்டி மறைகள் அப்படின்னு சொன்னார், ஒப்பற்ற மறைகள் எல்லாம் சொன்னால் போரும். ஆனால் கோடி அப்படின்னு சொன்னது சங்கியா வாச்சகமாக அர்த்தம் சொன்னோம், எண்ணா. கோடி அப்படின்னா லட்சம் கோட்டின்ற அது, அதனால் கணக்கு இல்லாதன்னு அதை கொண்டு முடித்தோம், சரிதானே, கணக்கு இல்லாதன்னு முடித்தோம். ஆனால் கோடி மறைகள் எல்லாம், கோடியில் இருக்குது மறை அப்படி சொல்லலாம். கோடி அப்படின்னா ஏன்னா பெருமாள் பின்னால் ஓடுறது, நான் மறைகள் தேடியோடும் செல்வன் என்னும், நான் மறைகள் தேடி என்னும் காணமாட்டா செல்வன் என்னும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் எங்கடா நீ ஓடுற, அவன் எங்கே ஓடுறான், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஏ எங்கே ஓடுறான், பி எங்கே ஓடுறான்னா, ஏ ஓடிட்டான் இலக்கை நோக்கி, இவன் இன்னும் கோடியிலே இருக்கான், பி கோடியிலே இருக்கான்னா என்ன அர்த்தம், எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கான்னு அர்த்தம். அதனால் மறைகள் எல்லாம் வாக்குக்கும் மனசுக்கும் பெருமாள் எட்டலேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மொள்ள போயின்றது, ஓடதான் ஓடுறது. ஆனால் பெருமாள் ஓட்டத்துக்கு அதால் ஓட முடியல, அதனால் இது எங்கேயோ ஒரு கோடியிலே நிற்கிறது. தூதுவனாய் அப்படி தூதுவனாகும் போச்சு, ஒரு கோடி மறைகள் எல்லாம் கோடியில் எங்கேயோ நிற்கிறது. அப்படிப்பட்ட மறைகள் எல்லாம் சரி கோடியில் நிற்கிறதுன்றதுக்காக அது நின்றுடுறதா, அதனால இல்லை, தொடர்ந்தோட. அவன் மணிக்கு ஒரு உதாரணத்துக்கு வெறுமை சொல்கிறேன், 100 மைல் போகிறான்னா இவன் மணிக்கு 10 மைல் பின்னால் ட்ரேஸ் பண்ணிட்டு போனான்னா கூட அதுக்காக அவன் போகாத இல்லை. அவன் 1 ஹவரில் ரீச் ஆகிற இடத்த அவன் 2 மணியில் ரீச் ஆகணும்னு வச்சுப்போம். அவர் 200 மைல் 2 மணியில் அவன் ரீச் ஆகிட போகிறான்னா நாம் 20 மணியில் தான் ரீச் ஆகுமே அப்படின்னு இது ஓடின்ட்டுருக்குது. அப்போ ஆனால் பிடிக்கிறோமா பார்ப்போம் அப்படின்னுட்டு. அதனால் அது எங்கேயோ கோடியில் இருந்தால் கூட கோடியில் இருக்கிற மறைகள் எல்லாம் தொடர்ந்து ஓடுறது. நாம தான் ரொம்ப கோடியில் இருக்குமே, மனசுக்கும் வாக்குக்குமே எட்டலை, ஓஞ்சி போயிடுவோம் அப்படின்னு இது பண்ணலை. அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. அந்த அம்சத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். கோட்டின்னு சொன்னதுனால கோடியில் உள்ள மறைகள் எல்லாம் ஒப்பற்ற மறைகள், அது எங்கே இருக்குது, கோட்டியில் இருக்குது, எங்கேயோ ஒரு கோடியில் இருக்குது, ஒரு மூலையில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த எம்பெருமானை காண்றதுல அது எங்கேயோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பூர்வார்த்தத்துக்கு மாத்திரம் இருக்கட்டும், உத்தரார்த்தத்துக்கு எல்லாரும் இசைஞ்ச அர்த்தத்தை
இல்லைன்னா இப்போ கூட சொல்லிடுறேன். மாதவனார் தொடர்ந்தோடி தொடர்ந்தோட தனியோடி. எம்பெருமான் என்ன பண்ணுறான்? யாரையும் வேதம் தானே எம்பெருமானை காண்பிக்கிறது இல்லை? சாஸ்திரைக்க வேத்தியன் எம்பெருமான். அந்த சாஸ்திரம் இல்லைன்னா எம்பெருமானை நாம் அறிஞ்சிக்க முடியாது. அப்படி இருக்குச்சே எம்பெருமான் என்ன பண்ணுறான்? தொடர்ந்தோட தனியோடி. அந்த வேதமெல்லாம் இவன் பின்னால் வந்துட்டு இருக்குது, எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் இவன் தனியாக போகிறான். தொடர்ந்தோட தனியோடி துயரன் தீர்த்த. அதனால எம்பெருமான் அப்படி தனியே போய் துயரம் தீர்த்த, இந்த லோகத்தினுடைய துயரங்கள்லாம் தீர்த்தார் அப்படின்னு சொல்லிருக்கு. தீர்த்த மாதவனார், அதான் சிவபதியின் அர்த்தம். சரி, இது அதாவது இதுலேருந்து என்ன தெரியணும்னா, வேதத்தினால தான் பெருமாளை அறிய முடியும். வேத வேத்யன் எம்பெருமான், புரியுதா? வேத வேத்யன், வேற ஒன்றுத்தினாலே அவனை அறிய முடியாது. அப்படி இருந்தா கூட அவனுடைய கோதவம் ஒன்றில்லாத தகவு அப்படின்னு சொல்லப்பட்டது, தகவான கொண்டல்னு. அதனால இப்படி எம்பெருமான அறியத்துக்கு வேதத்தை தெரிஞ்சுண்டு அப்புறம் வேதார்த்தத்தை தெரிஞ்சுட்டாதான் எம்பெருமானை அறிய முடியும். அப்புறம் அந்த வேதத்தில் சொன்னபடிக்கு எம்பெருமானை அடையணும். அப்படியெல்லாம் இருந்தா கூட ஆனால் அந்த வேதத்தை இவன் எதிர்பார்க்காமையே தூதுவனா இவன் போகிறான், தனியாக போகிறான். தனியாக போய் இது பண்ணுறான். அப்படின்னா வேதாத்தியனமெல்லாம் பண்ணாத எளியவாள் இருக்காளே, அவளைதான் கூட இவன் இவனே போய் அல்ல, அவளெல்லாம் தூதுவன் என்ன பண்ணுறான்? ஒருத்தருக்காக ஒரு விஷயத்தை போய் சொல்கிறான். அதனால் இவனே போய் அவ மனசெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி நம்ம துன்பத்தை நம்ம இடத்துல இவனே தன்னை பற்றி தன்னுடைய எளிமையை அவனே காண்பிச்சு அந்த இடத்துல, அதனால்தான் கோது அவன் ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லுது. வேதத்து மூலமாக தான் என்னை தெரிஞ்சுக்கணும், இவன் வேதம் தெரியாது அதனால் என்னை தெரிஞ்சிக்க முடியாது என்று அப்படி அந்த கோது உள்ள சுபாவம் இல்லை இவனுக்கு. வேத வேத்தியம் தானே சொல்லியிருக்கு, வேதம் தெரியலன்னா இவன் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவனே பண்ணுவான். சரி, அவனே பண்ணுறானே, அருள் பண்ணுறானே, அப்போது ஏதாவது அந்த சரணாகதியெலாம் வேதத்தில் தானே சொல்லியிருக்குது, உயர்ந்த தபசுன்னு. அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு? அதுவும் இவனே பண்ணும்படி நம்ம பிரேரிப்பான். அதனால தான் தொடர்ந்தோட தனியோடி தூதுவனாய். தூதுவனாய் என்ன பண்ணுறான்? அதாவது வேதத்தினுடைய அபிப்பிராயத்தில் இவனே சொல்கிறான். அதாவது இவனை பற்றி இவனே நமக்கு தெரிவிக்கிறான். தெரிவித்து நம்முடைய துயர்லாம் களையக்கூடியவன். அப்படியாதான். அதனால் நமக்கு அவனுக்கு குறையும் கிடையாது. அதை வேதத்தெலாம் அத்தியனம் பண்ணி அதில் சொன்னபடிக்கு எப்படி நடந்து பக்தி பிரபத்தியாதிகள் பண்ணுறாளோ அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுவானோ, அதே போல் இந்த வேதமே இல்லாதவனுக்கு, ஒன்றுமே தெரியாதவன் மனசில் இவனே புகுறான். இப்போது நிறைய பேர் ஆச்சாரியாள்கிட்ட சமாஷம் பரநியாசம் பண்ணிக்கிறாளே, எப்படி? ஏதோ பெருமாள் அவன் மனசில் பூந்தா பண்ணுறான், பண்ணிக்கிறான். உடனே பெருமாள் அவனுக்கு மோட்சம் தரான். அதாவது இவனுக்கு வேதம் தெரியல, வேதத்து மூலமாக தான் என்ன தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கோது அவனுக்கு இருக்குதா? இல்லை. சரி, வேதத்து மூலமாக தான், வேதத்தில் சொன்னபடிக்கு தான் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு பண்ணணும், பரநியாசம் பண்ணணும்னு இருக்கா. அந்த அப்படி பண்ணவாளுக்கு தான் நான் அருள்வேன், இது மாதிரி இருக்கவனுக்கு அஜ்ஞானியாக இருக்கவனுக்கு மாட்டேன்னா இல்லை, பூர்ணமாக பண்ணுறான். அதனால் குறையும் கிடையாது. அதனால் இந்த இடத்துல தனியோடி
வேதம் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. நான் எம்பெருமானை சொல்கிறேன், என் மூலமாக தான் ஒன்று பெருமாளை நீங்கள்லாம் அறிய முடியும் அப்படின்னு வேதம் எப்போ பார்த்தாலும் ஒலிச்சுட்டே இருந்தால் கூட, வேதம் எம்பெருமானுடைய புகழை பாடிண்டே இருந்தால் கூட, அது தெரியாதவாள் விஷயத்தெல்லாம் எம்பெருமான் தனியாக அவனே ஓடி அவனே நம்முடைய துயரை தீர்க்கிறான் அப்படின்ற இந்த விஷயத்தை நாமும் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பூர்வார்த்த வரையில் இருக்கட்டும், உத்தரார்த்த அர்த்தம் நாளைக்கு பார். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே மகாவாதி திவசரோ பங்க பஞ்சான பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய சிரமவிஜேதாமுவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரணதுரந்தரா யுவன்ஷடோபாக்கியதீந்திரோ ஜெயதாத்புவி ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்